ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா, செவ்வாய்க்கிழமை ஒரே டைம் வரும். 3 ஒரே டைம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் மோஸ்ட்லி மார்னிங்ல 6 to 7க்குள்ள வர ஒரே டைம்ல முருகருக்கு நான் பூஜைகள் பண்ணுவேன். அப்படியே அந்த டைம்ல என்னால பூஜைகள் பண்ண முடியலன்னா ஆஃப்டர்நூன்ல வர 1 to 2க்குள்ள வர ஒரே டைம்ல தான் நான் முருகருக்கு பூஜை பண்ணேன். ஆஃப்டர்நூன்ல வர 1 to 2க்குள்ள வர ஒரே டைம்ல நாம பூஜைகள் பண்றதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, நம்ம பாதி நாள் விரதமாவும் இருந்து முருகருக்கு நாம விளக்கு ஏத்தலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். மார்னிங் டைம்ல வர அந்த ஒரே டைம்ல என்னால பூஜைகள் பண்ண முடியலன்னா ஆஃப்டர்நூன்ல நான் பூஜை பண்ணேன்னா கண்டிப்பா அந்த 1 மணி வரைக்கும் விரதமா இருந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு வெற்றி தீபம்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். விரதமா இருந்த மாதிரியும் இருக்கும், முருகருக்கு பூஜைகள் நல்லபடியாவே விரதம் இருந்து பூஜைகள் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செவ்வாய் ஒரே டைம்ல முருகருக்கு நம்ம இப்படிலாம் பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு நாளுன்னு சொல்லி குறிப்பிட்ட நாள்ல பூஜைகள் பண்றது ஒரு ஐதீகமா இருக்கு. ஒவ்வொரு டைம்ல அந்த டைம்ல தான் நம்ம விளக்கேத்தி நம்ம பூஜைகள் பண்ணுவோம். ஆனா நலவாசப்படின்னு நம்ம சொல்றது மார்னிங்ல சீக்கிரமாவே நம்ம விளக்கேத்தி பூஜைகள் கண்டிப்பா நம்ம பண்ணிடணும். டெய்லியுமே நம்மளால பண்ண முடியலன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா ஒரு கோலம்லாம் போட்டு நம்ம விளக்கேத்தி பூவால அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணோம்னா நம்ம குலதெய்வனோட அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வீட்டுல இருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. நிலவாசப்படிக்கு டெய்லியுமே நம்மளால பூஜைகள் பண்ண முடியலன்னா கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்ம எப்போ போல நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போட முன்னாடி நம்ம குளிச்சுட்டு தண்ணி தெளிச்சு நம்ம கோலம்லாம் போட்டு கூடையே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கேற்றி பூஜைகள் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஸோ அன்னைக்குன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம எந்திரிச்சோம்னா இது எல்லாமே நம்ம செய்யலாம். ஸோ நான் எப்பவுமே ஃபாலோ பண்றது தான் உங்க கூட இந்த வீடியோல நிலவாசப்படிக்கு பூஜைகள் பண்றதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். செவ்வாய் ஒரே டைம்ல காலையில நம்ம மார்னிங்ல 6 to 7க்குள்ள நம்ம பூஜைகள் பண்ணோம்னா கூடயே நிலவாசப்படிக்கும் பூஜைகள் பண்ணிடுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஆஃப்டர்நூன்ல பூஜைகள் பண்ற மாதிரி இருந்தது. அதனால நிலவாசப்படிக்கு நல்லா சூப்பராகவே பூஜைகள் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தோடனே என்னோட சமையல் வேலைங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணி சமைச்சு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு லஞ்சும் சமைச்சு வச்சு கூடயே அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடிக்கலாம்னு சொல்லி அதுல சர்க்கரை பால் எதுவுமே இல்லை, வெறும் வெந்நீர்ல காஃபியை கலந்து அப்படியே குடிக்கிறது தான். நான் சர்க்கரை கூட கலந்துக்க மாட்டேன். பிளாக் காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறது நான் வீடியோவா எடுக்கல, இல்லைன்னா ரொம்ப லாங் வீடியோவா ஆயிரும்ல, அதனால அவ்வளோ எடுக்கல வீடியோ. சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்ல. லஞ்சுக்கு சாம்பாரும் சாதம், அது கூட மாம்பழம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கும் விஷாலுக்கும் மட்டும்தான் லஞ்ச் சமைச்சிருந்தேன். வேற யாரும் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு போல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்க 2 பேருக்கு மட்டும்தான் லஞ்ச் சமைச்சிருந்தேன். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜுக்குன்னு அனுப்பி வச்சுட்டு இப்போ கரெக்டா 12 மணிக்கு பூஜை பண்றதுக்கு உக்காந்துட்டேன். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு விளக்கேத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால 1 மணி நேரம் முன்னாடியே அஷ்டலட்சுமி விளக்கு மட்டும் 2 விளக்கு ஏத்திட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அபிஷேகம் பாத்தீங்கன்னா திணீர் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் முருகருக்கு. 1 மணி நேரம் முன்னாடி ஏன் நான் பூஜையை ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏன்னா நான் எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்குமே அலங்காரம் பண்ணி அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். அதனால முதலே நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்டே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிட்டோம்னா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நம்ம பூஜைகள் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரே டைம் ராகுகால டைம்ல நம்ம தீபம் ஏத்துறோம்னா கரெக்டா அந்த ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அந்த ஸ்டார்ட் ஆகிற டைம்ல நம்ம விளக்கு ஏத்தனோம்னா அந்த விளக்குக்கு பவர் அதிகமா இருக்கும்.
இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பூஜை வேலைலாம் இருக்கு, அபிஷேகம் வேலைலாம் இருக்குன்னா நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஓரே டைம்ல கரெக்டா நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். செவ்வாய் ஓரே டைம் இல்ல வெள்ளிக்கிழமை ஒரே டைம் இல்ல நம்ம வந்து இந்த 2 நாட்கள்ல வந்து ராகுகால தீபம் கூட நம்ம ஏத்துவோம். இப்படி நம்ம ஸ்பெஷலா நம்ம ஏத்துற தீபம் ஒரு டைம்ல நம்ம ஏத்துறோம்னா அந்த ஸ்டார்ட் ஆகிற டைம் போதே நம்ம வந்து விளக்கு ஏத்திட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த டைம் வந்து ஆரம்பிக்கும் போது இருக்கிற பவரு அது இறங்கும் போது இருக்கிற பவருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம எந்த விளக்கு ஏத்தினாலும் சரி அந்த டைமுக்குள்ள அந்த ஸ்டார்ட் ஆயிர டைம்ல நம்ம விளக்கு ஏத்திட்டோம்னா இன்னுமே நல்லது. அதே மாதிரி நம்ம விக்கிரகம்லாம் வச்சு நம்ம வழிபடுறோம்னா அபிஷேகம் சொல்றது கண்டிப்பா பண்ணணும். டெய்லியுமே நம்மளால பண்ண முடியலன்னா வாரத்துக்கு 2 நாளாவது கண்டிப்பா நம்ம அபிஷேகம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்ல குலதெய்வன் நாளுன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும்ல, அந்த நாட்கள்ல எல்லாம் வந்து நாமளே வந்து ஒரு 2 நாள் நமக்கு எந்த நாள் முடியுமோ அந்த நாள்ல நம்ம அபிஷேகம் செஞ்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்றது ரொம்பவே நல்லது. முருகருக்கு ஸ்பெஷல் டேஸ்னு வரும்ல, தைப்பூசத்துக்கு 48 நாள், அதுக்கப்புறம் வந்து மகாகந்த சஷ்டி நாட்கள், அந்த ஒரு வாரம், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் எல்லாம் முருகருக்கு டெய்லியுமே நான் அபிஷேகம் செஞ்சு அவருக்கு டெய்லியுமே வஸ்திரம்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவேன். ஸ்பெஷல் நாட்கள்ல முருகரோட அந்த நாட்கள்ல வந்து டெய்லியுமே அபிஷேகம் செய்வேன். நார்மல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமும் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணுவேன். டெய்லியுமே வந்து ஆனா நார்மலா விளக்கேத்தி நெய்வேத்தியம் ஒரு வேளையாவது கண்டிப்பா வந்து படைப்பேன். ஏன்னா நம்ம விக்கிரமா வச்சு நம்ம வழிபடுறோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் செய்யணும். டெய்லியுமே செய்ய முடியலன்னா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம ஒரு நாட்கள்ல வந்து கடைப்பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த நாட்கள்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணணும். நீங்க விக்கிரமா வச்சு நீங்க வழிபடுறீங்கன்னா அபிஷேகம் வந்து விதவிதமா செய்யணும்னு இல்லை, நீங்க வெறும் நீரால அபிஷேகம் பண்ணா கூட கடவுளை ஏத்துப்பாங்க. அதனால வெறும் நீரால அபிஷேகம் செஞ்சா கூட நீங்க செய்யுங்க, ரொம்பவே நல்லது தான். அதுல எதுவுமே தப்பு இல்லை. நம்மளால முடிஞ்சதை தான் நம்ம செய்யணும். ஆனா நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யலாம். நீர் எல்லார் வீட்லயும் இருக்கும். விக்கிரமா நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நீரால அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜையை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு டெய்லியுமே நம்ம வந்து ஒயிட் ரைஸ் வடிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஒயிட் ரைஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எச்சிப்படாம அவங்களுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு நாம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. விதவிதமா கடவுளுக்கு சாப்பாடு வச்சுதான் படைக்கணும், இல்ல விதவிதமா வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும், எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே ரூல் இல்லை. இந்த ரூல் எல்லாம் கொண்டு வந்து நம்ம மனுஷங்க தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடவுளை எப்பவுமே சொல்லலை எனக்கு விதவிதமா சாப்பாடு கொடு, விதவிதமா நீ வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணு, நீ வந்து இந்த வேண்டுதல் வை அந்த வேண்டுதல் வை, கடவுள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடவுள் சொல்றது நியாயமா இரு, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத, நல்ல மனசோட நீ இரு, எண்ணம் போலதான் வாழ்க்கை. நம்ம எண்ணம் வந்து சுத்தமா இருந்தா எல்லாமே வந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்ம மனசுல யாருக்குமே வந்து தப்பா நினைக்காம தப்பா பேசாம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சோம்னா நாமளும் கண்டிப்பா நல்லாவே இருப்போம். இப்ப நம்மளோட மெயின் டாபிக் நம்ம வந்துடலாம். இப்ப வெற்றில தீபம் போடுறதுக்கு நம்ம எந்த மாதிரி தட்டு எடுக்கலாம்னா பித்தளை தட்டு, செம்புல இல்லைன்னா வெள்ளியில, இந்த 3ல வந்து தட்டு இருக்குன்னா அதுல மேல நம்ம வச்சு நம்ம வந்து விளக்கு போடலாம். பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வரும் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அதை தவிர்த்துட்டு இப்ப நான் சொன்ன இந்த 3 தட்டு இருந்தா அதுல போடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பூஜை முன்னாடி இந்த மாதிரி இடம் இருக்குன்னா அங்க வந்து ஷட்கோணம் கோலம் போட்டு சுத்தி ஓம் சரவணா பவான்னு சொல்லி நம்ம எழுதி அதுக்கு மேல நாம வந்து வெற்றில தீபம் போடலாம். நான் எப்பவுமே வந்து மோஸ்ட்லி பித்தாளை தட்டுல போடுவேன். இல்லைன்னா என்னைக்கு ஷட்கோணம் கோலம் போட்டு நான் வந்து இந்த மாதிரி வெற்றில தீபம் ஏத்தணும்னு மனசா இருக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி ஏத்துவேன். ஆனா எந்த ஒரு வகத்துல கண்டிப்பா செவ்வாய்க்கிழமான வெற்றில தீபம் கண்டிப்பா நான் போடுவேன். இந்த மாதிரி நம்ம 6 வெத்தலை எடுத்துக்கணும். 6 வெத்தல இருந்து நொனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பை நம்ம வந்து தனியா எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த காம்பை தனியா வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரியும் வெற்றில தீபம் எப்படி போடுறதுன்னு. பிகினருக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி 6 வெற்றில எடுத்துக்கலாம். அதுல இருக்க காம்பை வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம்.
வெற்றி இலையில வந்து காம்பு பக்கம் வந்து முதவி வாசம் செய்யற இடம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த காம்பை கிள்ளி தனியா எடுத்துக்கலாம். நடுவுல வந்து சரஸ்வதி தேவி வாசம் செய்யற இடம், மேலு பகுதியில வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற இடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 வெற்றி இலையிலும் சந்தன குங்குமம் நம்ம வச்சுக்கலாம். நடுவுல ஒரே விளக்கு கூட நம்ம ஏத்தலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வெற்றி இலைக்கும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சும் நம்ம விளக்கு 6 விளக்காவும் நாம ஏத்தலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு விளக்காவே நான் ஏத்திடுவேன். இந்த 6 இலை வச்சு நடுவுல ஒரு விளக்கு வச்சு, இது வந்து ஸ்பெஷலா வந்து முருகருக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த ஓம் விளக்கு நான் ஏத்துவேன் எப்பவுமே. அதே விளக்க வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபக்கும் இதே ஓம் விளக்கே நான் ஒரே விளக்கா ஏத்திடுவேன். ஒரு விளக்காவும் நம்ம ஏத்தலாம், இல்ல 6 வெற்றி இலைக்கு 6 அகல விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏத்துறதுனாலும் நம்ம ஏத்திக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலா முருகருக்கு வந்து விளக்கு ஏத்தும் போது கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணி நம்ம விளக்கு ஏத்தனோம்னா இன்னுமே நல்லது. கடவுளுக்கு நம்ம எவ்வளவு அலங்காரம் பண்றோமோ அவ்வளவும் அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏத்துறது கூட வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. என்னன்னா விளக்குக்கு முதல்ல நம்ம பூ வைக்கணும், 2வது எண்ணெய், 3வது திரி, அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணணும். அந்த விளக்குல சில பேர் வந்து கல்கண்டு போடுவாங்க, லோங்கம் போடுவாங்க, ஏலக்காய் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு கூட நம்ம விளக்கு ஏத்தலாம். அதுல மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம விளக்கு ஏத்தனோம்னா ரொம்பவே நல்லது. வெற்றி இலையில இருந்து நம்ம காம்பு எடுத்தோம்ல, அந்த காம்பு எல்லாமே வந்து நம்ம விளக்குல போட்டு நம்ம விளக்கு ஏத்தலாம். முருகருக்கு வெற்றில தீபம் நம்ம போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைவோம்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. ஸோ வெற்றில தீபம் ஏத்துறவங்களுக்கு இத பத்தி கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலாம இருக்கிறவங்க இனிமே வெற்றில தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போட்டு பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இந்த வெற்றில தீபம் வந்து வேண்டுதல் வச்சுதான் போடணும்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம முருகருக்கு செவ்வாய்க்கிழமை ஆனா நம்ம வெற்றில தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போடலாம். இல்லைன்னா வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருக்கு, முருகருக்கு 6 வாரம் 9 வாரம் 7 வாரம் இந்த மாதிரி நம்ம வேண்டுதலை வச்சு கோயில்ல இல்லைன்னா நம்ம வீட்லயே நம்ம வந்து வெற்றில தீபம் போடலாம். அதே மாதிரி நான் முதல்ல சொன்னதுதான், வெற்றில தீபம் போடுறதுக்கு ஒரே தீபமா போடலாம், இல்லைன்னா 6 தீபமா அகல் விளக்குல நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். கண்டிப்பா முருகர் நம்ம கூட என்னைக்குமே இருப்பாரு. நான் வெற்றில தீபம் கூட வந்து தோரம் பருப்பு விளக்கும் 2 விளக்கு ஏத்துவேன். அந்த விளக்கு எதுக்காக நான் ஏத்துறேன், இல்ல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாம இருக்கிறவங்க கேளுங்க, நான் எதுக்காக நான் விளக்கு ஏத்துறேன்னு சொல்லி அந்த விளக்க பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கும் அந்த விளக்கு ஏத்தணும்னா நீங்க ஏத்தலாம். அந்த விளக்க பத்தியும் நாம பேசணும்னா வீடியோ இப்போ வந்து ரொம்ப லாங்கா போயிடும். அதனால அதை வேற என்னைக்காவது நாம அந்த விளக்க பத்தி நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து செவ்வாய் ஓரே டைம்ல நான் முருகருக்கு இப்படிலாம் பூஜைகள் பண்ணுவேன். ஒரு டைம் தவறிட்டா 2வது செவ்வாய் ஓரே டைம்னு ஒரு நாள்ல 3 இருக்கு. அந்த 3ல இருந்து 1 தவறிட்டா இன்னொரு டைம்ல நான் எப்படி வந்து முருகருக்கு நான் பூஜைகள் பண்றேன், எப்படி நான் அந்த டைமிங்ல என்னென்ன ஒர்க் பாக்குறேன் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப விளக்க வந்து நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு முருகருக்கு வந்து பூவால நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு, கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் பூவால நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நம்ம விளக்கு ஏத்தலாம். கரெக்டா இப்ப நான் விளக்கு ஏத்தும் போது 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள நம்ம விளக்கு ஏத்தலாம். நான் கரெக்டா 1 மணிக்கெல்லாம் நான் விளக்கு ஏத்திட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆகும் போது இருக்கிற பவர் அது இறங்கும் போது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப விளக்கெல்லாம் ஏத்திட்டு முருகருக்கு 108 போற்றியால அவர் பேரை சொல்லி வந்து அர்ச்சனை பண்ற. நமக்கு தெரிஞ்ச மந்திரம் இல்ல வந்து கந்த சஷ்டி கவச்சம், வேலுமாறன் இல்ல 108 போற்றிய போட்டு நம்ம அர்ச்சனைகள்லாம் பண்ணலாம். எதுவுமே தெரியலன்னா 108 வாட்டி வந்து ஓம் சரவணா பவான்னு நம்ம சொல்லலாம். இது முதலையும் நான் சொல்லியிருக்கேன். முருகருக்கு எதுவுமே தெரியலன்னா ஓம் சரவணா பவான்னு சொல்லுங்க. நான் 108 போற்றி அவர் பேரை சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன்.
நெய்வேத்தியம் வந்து நம்ம சமைச்சு நம்ம வந்து படைக்கிறோம்னா சூடாக அந்த புகை பறக்கும் போதே வந்து நம்ம நெய்வேத்தியம் படைச்சிடணும் கடவுளுக்கு. ஏன்னா நம்ம படிக்கிற நெய்வேத்தியம் வந்து அவங்க வந்து உட்காந்து எல்லாமே சாப்பிட போறதில்ல. இந்த மாதிரி புகை பறக்க பறக்க நம்ம நெய்வேத்தியம் நம்ம படித்தோம்னா அந்த வாசனை கடவுளுக்கு போனாவே வந்து அவங்க சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம சமைச்சு நம்ம படித்தோம்னா ஆறுற முன்னாடி நம்ம சூடாக படிச்சிடணும். நெய்வேத்தியம் இன்னைக்கு வந்து நான் வடித்த சாதத்தில் கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நெய்வேத்தியமாக நான் படிச்சிருக்கேன். முருகருக்கு வந்து 108 போற்றியால பூவால நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு நெய்வேத்தியவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடம் தீபம் ஆராதனைலாம் காமிச்சு நல்லபடியாவே பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு செவ்வாய் ஒரே டைம்ல பூஜைகள் பண்ணதுல ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வெற்றியில தீபம்லாம் செவ்வாய்க்கிழமை போட்ட அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இன்னைக்கு அவருக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நான் செஞ்சேனேன்னு சொல்லி டே வந்து ஒரு ஹாப்பியா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செவ்வாய் ஒரே டைம்ல பூஜை பண்ணாம இருக்கிறவங்க பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. ஏன்னா எப்பவுமே நான் இதுதான் சொல்றது, உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.